Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin wa alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. فقد قال الله تعالى في القرآن العليم واتبع سبيل من أناب إلي وقال رسول الله صلى الله عليه وسلم ما رآه المسلمون حسنا وهو عند الله حسن أو قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற எல்லாம் அல்ல அந்த அல்லாஹுவின் திருப்பெயரை கொண்டும் இன்னும் இரு உலக லட்சகர் எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ பரக்கத்தை கொண்டே ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ் நமக்கு செய்த மிக பெரும் ஒரு நிஅமத், மிக பெரும் ஒரு கிருபை. இன்றைய காலகட்டத்தில் நாம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்மை இந்த 4 இமாம்கள் அவர்களை பின்பற்ற வைத்து அவர்களுடைய மதுஹபில் நம்மளை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். காரணம், இன்றைக்கு எத்தனையோ மக்கள் எங்களுக்கு மதுஹப் வேண்டாம், எங்களுக்கு இமாம்கள் எதற்கு, எங்களுக்கு இமாம்களின் விளக்கம் எதற்கு என்று கேட்டுக்கொண்டு எங்களுக்கு குரான் போதும், எங்களுக்கு ஹதீஸ் போதும், எங்களுக்கு இமாம்கள்லாம் வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு தானே ஒரு விளக்கத்தை அறிந்து கொண்டு தவறான வழியில் இருந்து கொண்டு இருக்கும் இக்காலகட்டத்திலே நம்மை அல்லாஹ் தஆலா அவனுடைய நேசரான அவனுக்கு பிடித்தமான இமாம்களின் வரிசையில் நம்மளை ஆக்கி இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு பெரும்பாலான மக்களிடத்தில் ஏன் இந்த மதுஹப், எதற்காக இந்த மதுஹப் வந்தது, ஏன் நம் மதுஹபை பின்பற்ற வேண்டும், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இந்த மதுஹப் இருந்ததா, சஹாபாக்கள் எந்த மதுஹபை பின்பற்றினார்கள் என்றெல்லாம் இன்றைக்கு மக்களிடத்தில் சில சர்ச்சைகள் இருக்கின்றது. மதுஹப் என்று சொன்னால் குரானுக்கும் ஹதீஸுக்கும் ஒரு இமாம் தரக்கூடிய விளக்கத்தை ஒரு மனிதர் பின்பற்றினார் என்று சொன்னால் அதற்கு மதுஹப் என்று சொல்லப்படும். அடுத்த கேள்வி மக்களிடத்தில் என்ன ஒரு கேள்வி என்றால், இந்த மதுஹப் என்பது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இருந்ததா, சஹாபாக்கள் எந்த மதுஹபை பின்பற்றினார்கள் என்று தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் மதுஹப் என்ற பெயர் தான் இல்லையே தவிர மதுஹப் என்பது இருந்தது. காரணம், அதாவது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமன் நாட்டிற்கு கவர்னராக அனுப்பி வைப்பார்கள். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்பார்கள், ஓ முஆதே ரலியல்லாஹு அன்ஹு, உங்களுக்கு ஒரு தீர்வு வருகின்றது, அதற்கு நீங்கள் எப்படி தீர்வு காண்பீர்கள் என்பதாக கேட்கும் பொழுது, யா ரசூலல்லாஹ், நான் குரானை வைத்து தீர்ப்பளிப்பேன் என்பதாக சொல்கின்றார்கள். உங்களுக்கு குரானில் தீர்ப்பு கிடைக்காவிட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கும் பொழுது, நான் ஹதீஸை வைத்து நான் தீர்ப்பளிப்பேன் ரசூலுல்லாஹ் என்று சொன்னார்கள். உங்களுக்கு ஹதீஸிலும் கிடைக்கவில்லை, குரானிலும் கிடைக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீர்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பொழுது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் குரானையும் ஹதீஸையும் ஆராய்ந்து வரக்கூடிய தீர்ப்பை நான் சொல்வேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது தனது புனித கரத்தால் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நெஞ்சை தட்டி கொடுத்து, நீங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் மார்க்க சட்டத்தை சொல்ல வேண்டும் என்பதாக சொல்லி அவர்களை யமன் நாட்டிற்கு அனுப்பி வைத்தார்கள். அன்று முதல் யமன் நாட்டில் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன போதித்தார்களோ, எந்த சட்டத்தை சொன்னார்களோ, அவர்கள் எந்த சட்டங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்களோ, அந்த யமன் நாட்டு மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அந்த சட்டத்தை தான் பின்பற்றினார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னார்களோ அதைத்தான் பின்பற்றினார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் யமன் நாட்டு மக்களுக்கு இமாமாக நிகழ்ந்தார்கள், அவர்களின் மதுஹபில் தான் இருந்தார்கள். அதே வேலையை தான் இன்று இந்த 4 இமாம்களும் நமக்கு செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்படி சொல்ல போனால் ஒரு மனிதர் ஷாஃபி இமாம் அளிக்கின்ற விளக்கத்தை பின்பற்றினார் என்று சொன்னால் அவர் ஷாஃபி மதுஹபை சேர்ந்தவர். ஒருவர் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய விளக்கத்தை பின்பற்றி அதை கேட்டார்கள் என்று சொன்னால் அவர் ஹனஃபி மதுஹபை சார்ந்தவராக ஆவார். இமாம்
அதே போல இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய அந்த விளக்கத்தை ஏற்று நடந்தார் என்று சொன்னால் அவர் மாலிக் மதுஹபை சேர்ந்தவராக ஆவார். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய விளக்கத்தை ஏற்று நடந்தார் என்று சொன்னால் அவர் ஹம்பலி மதுஹபை சார்ந்தவர் ஆவார். இப்படி இருக்கும் காலகட்டத்தில் ஏன் நம் மதுஹபை பின்பற்ற வேண்டும் என்று இன்றைக்கு கேட்கின்றார்கள். ஒரு மனிதர் இருந்தார். அந்த மனிதர் என்ன பண்றாரு, தொழுகைக்காக பள்ளியாசலுக்கு போறார். தொழுகைக்காக பள்ளியாசல்ல போய் நின்னதுக்கு அப்புறம் சஃபுல போய் நிக்கிறார். சஃபுல போய் நின்னவன கூட ஒரு கையில ஒரு பக்கெட் ஒரு வாளியை எடுத்துக்கிட்டு போறாரு. அந்த வாளியில தண்ணி இருக்கு. போய் அதை சஃபுல நின்றுட்டு சஃபுல கொண்டு போய் வச்சுக்கிறார். அப்ப சஃபுல வச்சப்ப பக்கத்துல இருந்த மக்கள்லாம் கேட்கறாங்க, என்னப்பா நீ பக்கெட்ல தண்ணியை கொண்டு வந்து இங்கே வச்சிருக்க, இங்க ஏன்பா கொண்டு வந்து வச்ச, இது தொழுகிற இடமாச்சே அப்படின்னு மக்கள்லாம் கேட்டப்போ அந்த மனிதர் சொல்றாரு, அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா கும்தும் இல ஸலாத்தி ஃபகுஸிலு உஜூஹக்கும் என்று சொல்றான்ல. நீங்கள் தொழுகைக்காக நின்றால் உங்களது முகங்களை கழுவி கொள்ளுங்கள். அதான் நான் தொழுகைக்காக நின்னுட்டேன், என்னுடைய முகத்தை கழுவ போறேன் என்று அந்த மனிதர் சொன்னார். அப்போ இந்த மாதிரி விஷயத்துல தான் நமக்கு இமாம் தேவைப்படுகிறார்கள். காரணம் அந்த இடத்திலே சொல்ல போனால் இதா கும்தும் இல ஸலாத்தி, நீங்கள் தொழுகைக்காக ஆயத்தமானால், நீங்கள் தொழுகைக்காக கிளம்பினால், அதாவது வீட்டில இருந்து கிளம்பினீங்கன்னு சொன்னா உங்களது முகங்களை, உங்களது கைகளை, உங்களது தலைக்கு மசகு செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய கால்களை கழுவி கொள்ளுங்கள் என்று அந்த ஆயத்திலே வருகிறது. அப்போ இந்த மாதிரி விஷயத்துல நாம் குழம்பிடக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் நமக்கு இமாம்களை தந்தான். இன்னும் சொல்ல போனால் சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தது அரபி நாடு. குர்ஆன் இறங்கியதும் அரபியிலே தான். சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசியதும் அரபி மொழி தான். அப்படி இருக்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆயத்தை சொன்னால் சஹாபாக்களுக்கு போதித்தால் அவர்களுக்கு ஒரு சில இடத்தில் தடுமாறும் சஹாபாக்களுக்கு. அப்படி இருக்கும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விளக்கிய பிறகு அவர்களுக்கு விளங்கும். அப்படி அரபி மொழியில் அவர்கள் ஊறி வளர்ந்தவர்கள், அவர்களுக்கு அரபியிலே அதை சொல்லி விளங்காதப்போ அதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எக்ஸ்ட்ரா சொல்லி விளக்குவாங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்களே இருக்கிறப்போ நம்மளுக்கெல்லாம் எப்படி புரியும்? இதுக்கு தான் நம்மளுக்கு அல்லாஹ் இமாம்களை தந்தான். அப்போ அந்த இமாம்கள் நம்மளுக்கு அல்லாஹ் தந்ததான காரணம் நம்மளை நேர்வழிப்படுத்துவதற்காக, நமது புத்தியை தீட்டுவதற்காக, நம்மளை சரி செய்வதற்காக அல்லாஹ் அவர்களை தந்தான். ஆனால் இன்று இமாம்கள் எங்களுக்கு வேண்டாம், இமாம்களை எதுக்கு நாம் பின்பற்றி கொண்டு, எங்களுக்கு குர்ஆன் இருக்கிறது, ஹதீஸ் இருக்கிறது, எங்களுக்கு இமாம்களின் விளக்கம் தேவையில்லை என்கின்றார்கள். அப்படி சொல்லிக்கொண்டு அவரவர் ஒரு விளக்கத்தை வைத்துக் கொண்டு அவரவர் வழியில் செல்கின்றார்கள். இந்த விஷயம் ரொம்பவும் தவறானது. தான் போக்கில் ஒரு விளக்கத்தை எடுத்துக்கொண்டால் என்று சொன்னால் தன்னை தவறான வழியில் தான் கொண்டு போய் விடுமே தவிர ஒருபோதும் நேரான வழியில் காட்டாது. இமாம்கள், இந்த நான்கு இமாம்களும் இருக்கின்றார்களே, அவர்கள் எத்தகையோர் என்று சொன்னால் அவர்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் தன் வாழ்க்கையை இந்த மார்க்க விஷயத்துக்காக அர்ப்பணித்தவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையை மக்களுக்காக அல்லாஹ்வின் சட்டத்திட்டங்களை சொல்லி எல்லா விதமான சட்டத்திட்டங்களையும் லேசாக்கி மக்களுக்கு தந்தவர்கள். அவர்கள் என்ன வேற ரப்பு இருக்குதா, வேற ரப்ப பத்தியா சொன்னாங்க? அல்லாஹ் இல்லாம வேற ரப்பு இருக்கான்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ரப்பை காட்டினார்களோ அதே ரப்பை தான் அவர்களும் பின்பற்றினார்கள். அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் பின்பற்றினார்கள். அப்படி இருக்கும் பொழுது எங்களுக்கு மதுஹப் தேவையில்லை, எங்களுக்கு மதுஹப் வேணாம், இமாம்களின் விளக்கம் வேணாம் என்று சொல்லி இன்னைக்கு சில பேர் வழி தவறி போயிட்டு இருக்காங்க. இந்த இமாம்கள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட மிக பெரும் ஒரு பொக்கிஷம், அல்லாஹ்வால் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட மிக பெரும் ஒரு அருள் கொடை. ஏனென்று சொன்னால் இந்த இமாம்கள், நான்கு இமாம்களும் என்னுடைய மதுஹபை நீங்கள் பின்பற்றுங்கள், என்னுடைய மதுஹபில் தான் நீங்கள் இருக்க வேண்டும், என்னுடைய மதுஹபில் தான் அந்த மதுஹபில் இருக்க கூடாது என்பதாக எந்த இமாமும் சொல்லவில்லை. ஆனால் இன்றைக்கு நபி வழியில் தொழுகை, நாங்க நபி வழியில தொழுகிறோம், எங்களை பின்பற்றுங்க, எங்கள் சைடு வாங்க என்று எல்லாம் சொல்லிக் கொண்டு திரிகிறார்கள். எந்த இமாமும் இந்த நான்கு இமாம்களில் ஒரு இமாமை இன்னொரு இமாம் குறை சொன்னதில்லை. இந்த நான்கு இமாம்களை இன்னொரு இமாமை பற்றி தவறாக பேசியதில்லை. இன்னும் சொல்ல போனால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லும் பொழுது, அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் ஆராய்ந்து அவர்கள் அந்த குர்ஆனையும் ஹதீஸையும் அணுகும் முறையே ஒரு தனி
விசித்திரமாக இருக்கின்றது. அதனால் மக்கள் அனைவரும் அவர்களை பின்பற்றுங்கள் என்று தான் சொல்கிறார்களே தவிர நீங்கள் அவர்களை பின்பற்ற வேண்டாம் என்பதாக சொல்லவில்லை. இன்னும் ஷாஃபி இமாமை பற்றி அவர்களுடைய வரலாறில் பதிவு செய்யப்படுகிறது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அறிவுத்திறனை ஒரு தராசில் வைத்து உலக மக்களின் அறிவுத்திறனை ஒரு தராசில் வைத்தால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய தராசு தான் உயர்ந்து இருக்கும் என்பதாக அவர்களுடைய வரலாறுகள் எல்லாம் பதிவு செய்கின்றார்கள். அப்படி இருக்க இந்த இக்காலகட்டத்திலே நம்மளுக்கு பொக்கிஷமாக கொடுக்கப்பட்ட அந்த இமாம்கள் அவர்களை நாம் பின்பற்ற வேண்டும். அவர்கள் நமக்காக மார்க்க சட்டத்திட்டங்களை லேஸ் ஆக்கி நம்மளுக்கு நாம் இப்போ ஒரு சட்டத்தை கற்றுக்கொள்ளணும் என்றால் உடனே கிதாபை எடுத்து பார்த்துடுறோம். ஆனா அந்த காலத்துல அப்படி இல்ல. ஒரு சட்டம் வேணும், ஒரு ஹதீஸ் வேணா ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு கடந்து போகணும். இன்னைக்கு எல்லாமே நம்மளுக்கு ஒரு கிதாபுல இருக்கு. எடுத்து பார்த்தோம்னா அதுக்கான விளக்கம் இருக்கு. இமாம்கள் செய்த நம்மளுக்காக செய்தது பெரும் ஒரு பாக்கியம் அவர்கள் செஞ்சது. அல்லாஹ் அவர்கள் மூலியமாக நம்மளுக்கு சட்டங்களை லேசாக்கி தந்தார். இக்காலகட்டத்திலே உள்ள அந்த சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். எவ்வளவோ பேர் எங்களுக்கு இமாம் வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு மதுஹப் வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு திரிகின்றார்கள். இன்னும் அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்கின்றான், யௌம நது அந்நாளிலே நாங்கள் உங்களை அழைப்போம், குல்ல உனாசின் ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் அழைப்போம், பி இமாமிஹிம் அவர்களுடைய இமாமுடன் நாங்கள் அழைப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே. அப்பொழுது எங்களுக்கு இமாம் வேணாம் என்று சொல்லுகின்றார்களே, நாளைக்கு எந்த இமாமுடன் அவர் போய் நிற்பார்கள்? மஹ்ஷரில் நாளைக்கு அபு ஹனிஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களை அந்த இமாமை பின்பற்றியவர்கள் எல்லாம் வாங்க என்று அழைக்கும் பொழுது அவர்களை பின்பற்றியவர்கள் எல்லாம் போயிடுவார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பின்பற்றிய கூட்டம் எல்லாம் வாங்கல் என்று கூப்பிடும் பொழுது அவர்கள் பின்னாடி போயிடுவார்கள். இந்த கூட்டங்களை பின்பற்றாமல் இருந்தால் இவர்களின் கதி என்ன ஆகும்? நாளைக்கு நாம் பின்பற்றாமல் எதற்காக இவர்களை பின்பற்றி கொண்டு இருக்கின்றோம் என்பதாக நாம் நினைத்தால் என்று சொன்னால் நஷ்டம் அவர்களுக்கு இல்ல, நமக்கு தான். நாம் தான் நாளைக்கு மஹ்ஷரிலே நஷ்டப்பட்டு நடுத்தெருவில் நிக்கிற மாதிரி நிற்போம். ஆகையால் அல்லாஹ் அவர்களை பாதுகாக்க வேண்டும், நம்மளையும் பாதுகாக்க வேண்டும். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, மா ரஹாஹுல் முஸ்லிமூன ஹசனன் வஹுவ இந்தல்லாஹி ஹசனுன் என்பதாக நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். எந்த ஒரு விஷயம் அநேக முஸ்லிம்களால் அழகாக்கப்பட்டதோ, அது அழகானதாக இருக்கின்றதோ, அதை அநேக முஸ்லிம்கள் ஏற்றுக்கொண்டார்களோ அது அல்லாஹ்விடத்திலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கும், அது அல்லாஹ்விடத்திலும் அழகானது. இந்த நான்கு இமாம்களும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள், மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள், மக்களாலும் அழகானவர்கள், அல்லாஹ்விடத்திலும் அழகானவர்கள். ஆகையால் இந்த இமாம்களை பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் அந்த தவறிய அந்த பாதையை விட்டு நம் அனைவர்களையும் பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு எத்தனையோ பாதையை அவர்கள் தனித்தனியா அவர்களுடைய விருப்பத்தின் பின்பற்றி அவர்களுடைய மன இச்சையை பின்பற்றி கொண்டு அவர்களுடைய போக்கில் போகின்றார்கள். அவர்களுக்கு தெரியாது அந்த அவர்கள் தான் மன இச்சையை பின்பற்றி போற போக்கு என்பது ஷைத்தானுடைய வழி என்பதாக அவர்களுக்கு தெரியவில்லை. அத்தகையவர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நம்மளையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாளைக்கு நம்மளுக்கு வந்து மஹ்ஷர்ல நம்மளுக்காக கேட்க போறதும் நம்மளுக்காக பதில் சொல்ல போறதும் நம்முடைய இமாம் தான், நம்மளுடைய ஷாஃபி இமாம் தான், நம்முடைய ஹனஃபி இமாம் தான். நாளைக்கு அவர்களை கூப்பிட்டு தான் நாம் அவர்களுடன் தான் போக முடியும். அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் இமாமே வேண்டாம் என்று சொல்கின்றார்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? இவர்கள் இமாமே வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டு கூறிக்கொண்டு நாங்கள் ஹதீஸை வைத்திருக்கின்றோம், நாங்கள் குர்ஆனில் உள்ளதை தான் சொல்லுகின்றோம் என்று சொல்கின்றார்களே. இமாம் அவர்கள் மட்டும் ஹதீஸ் இல்லாமல் குர்ஆன் இல்லாமல் அவர்களாக ஒன்று எழுதி கொண்டு வந்தா தந்தார்கள்? இல்ல வேற அல்லாஹ் வேற முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியா போதித்தார்கள்? எந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ரப்பை காட்டினார்களோ அதே ரப்பை தான் அவர்களும் சொன்னார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த குர்ஆனை சொன்னார்களோ அவர்களும் அதே குர்ஆனை தான் சொல்லி நமக்கு காட்டினார்கள். இந்த இமாம்களை நாம் பின்பற்ற வேண்டும். எதிர்கால சங்கதியையும் அல்லாஹ் நேர்வழியில் ஆக்க வேண்டும், நம்மளையும் நேர்வழியில் ஆக்க வேண்டும் என்று துஆ செய்த வண்ணமாக என்னுடைய உரையை முயற்சித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தௌஹானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.